வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் இன்று பேரெழுச்சியுடன் நடைபெற்றுள்ளன. வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தின் போது காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை பெற சீனா தடையாக இருப்பதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மன்னார் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்லும் A9 பிரதான வீதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த பாதையூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் காலநிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் உத்தியோகத்தர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தம்மை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய தூதரக அதிகாரி ஒருவரை ரஷ்யா வெளியேற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் டிரம்பின் வரி தொடர்பான அறிவிப்பு ஆபத்தானது என கனடா தெரிவித்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் இன்று பேரெழுச்சியுடன் நடைபெற்றுள்ளன. தமிழ் தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் இன்று பேரெழுச்சியுடன் நடைபெற்றுள்ளன. நவம்பர் 27 ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக களமாடி தமது உயிரை ஈந்த வீரமறவர்களை நினைவேந்தி அஞ்சலி செலுத்தும் நாளாகும். தமிழர் தேசத்தின் விடிவுக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களை நினைவு கூர்ந்து தாயகத்தின் துயிலும் இல்லங்களிலும் துயிலும் இல்லங்களுக்கு முன்பான பகுதிகளிலும் கல்லறைகள், நடுக்கற்கள், நினைவாலயங்கள் அமைந்துள்ள பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்கள், வீடுகளிலும் மாவீரர்களுக்கு ஈகை சுடரேற்றி மாவீரர் நாளை மக்கள் உணர்வெழுச்சியுடன் கடைபிடித்துள்ளனர். கொட்டும் மழைக்கு மத்தியிலும் துயிலும் இல்லங்கள், மாவீரர் நினைவிடங்கள், விசேடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்கள் சிவப்பு மஞ்சள் வர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றுள்ளது. இன்று மாலை 6:05 மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்ட பின்னர் அகவணக்கத்துடன் வீடுகள், பொது இடங்களிலும் சம நேரத்தில் மாவீரர்களுக்கான சுடர் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் மாவீரர் துயிலுமில்ல காணிகளை ஸ்ரீலங்கா படையினர் ஆக்கிரமித்துள்ள நிலையில் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லத்துக்கு முன்பாக உள்ள காணியில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்வில் பொதுச்சுடரினை மாவீரர்களான கூத்தரசன் மற்றும் அமுதினியனின் தாயாரான பாலசுப்ரமணியம் நகுலேஸ்வரி ஏற்றி வைத்தார்.
கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லம் முன்பாக நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்வில் பொதுச்சுடரினை மாவீரர்களான குணம் மற்றும் ரெஜி ஆகியோரின் தந்தையார் கந்தசாமி ஏற்றி வைத்தார். இப்பொழுது பொதுச்சுடரினை ஏற்றுவார். பிரதான பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதும் உங்களுக்கான சுடர்களை, உங்களுக்கு முன்னாலே இருக்கிற சுடர்களை நீங்கள் ஏற்றிக் கொள்ள முடியும். ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நடைபெற்ற மாவீரர் நாள் நிகழ்வில் பொதுச்சுடரினை மாவீரர் தாய்மொழியன் அவர்களின் தாயாரான கோபாலப்பிள்ளை சரஸ்வதி அம்மா ஏற்றி வைத்தார். எள்ளங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் 4 மாவீரர்களின் சகோதரரான செல்வராசா ரவிக்குமார் பொதுச்சுடரினை ஏற்றி வைத்தார். அம்பாறை மாவட்டம் கஞ்சிக்குடிச்சாறு துயிலும் இல்லத்திலும் மட்டக்களப்பு தாண்டியடி துயிலும் இல்லத்திலும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் எழுச்சியுடன் நடைபெற்றன. அம்மா கூட
மதிப்புக்குரிய சின்னத்தம்பி ராசு ஐயா அவர்கள் இப்பொழுது பொதுச்சுடனை ஏற்றி வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் உங்கள் சுடர்களை ஏற்றுங்கள். மடி வளர்ந்த மகளே குடியில் மலர்ந்த மகளே மடியே வளர்ந்த மகளே குடியில் மலர்ந்த மகனே விடியும் பொழுதின் வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை பெற சீனா தடையாக இருப்பதாக வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என உறவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கான சர்வதேச நீதியை பெறுவதற்கு சீனா தடையாக அமைவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் செயலாளர் லீலா தேவி ஆனந்த நடராஜா குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்த சீன தூதுவர் தமிழ் மக்களின் தீர்வு மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு வழங்கிய பதில் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையாகவே சீன தூதுவரின் வருகையின் பொழுதான கருத்திற்கு முற்றாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு கிடைத்தது உண்மை. ஏற்கனவே முன்பிருந்த அரச சார்பான கட்சிக்கு வீழ்ந்தவை தான் இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளன. இது அனுர அரசாங்கத்தினை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு வாக்களித்தது என்றும் கூறிவிட முடியாது. இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மீதான வெறுப்பே அங்கே வாக்காக விழுந்துள்ளது. அதனை விட வழக்கமாக இங்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்ட வாக்கை விட அதிகளவு வாக்கினை பெற்றுள்ளார்கள். ஆடு அழுகின்றது என ஓனாய் வெம்பி அழுத கதைதான் சீன தூதுவரின் கதையாகும். உண்மையாகவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு எப்பொழுதோ தீர்வு கிடைத்திருக்க வேண்டும். கடந்த அரசாங்கங்கள் இருக்கின்ற பொழுது அதனை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொடுப்பதற்கு பல நாடுகள் தயாராக இருந்தும் சீனாவுக்கு அங்குள்ள வீட்டோ அதிகாரம் காரணமாகத்தான் இந்த விடயம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படவில்லை. ஏனென்றால் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனையை கொண்டு சென்றால் சீனா இலங்கைக்கு ஆதரவாக வீட்டோ அதிகாரத்தை பாவிக்கும் என்று வெளிப்படையாகவே சொல்கின்றார்கள். அதேபோல இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுதும் சீனா பொஸ்பரஸ் குண்டுகளை கொடுத்தது. தமிழ் மக்களை கொல்வதற்கு அவர்கள்தான் பொறுப்பாளிகள். யுத்தம் முடிவடைந்து தீர்வு காலத்துக்கு முட்டு கொடுத்து தங்கள் நலனை தக்க வைப்பதற்காகவும் சுய லாபத்தினை பெறுவதற்காகவும் தமிழ் மக்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களால் முன்னெடுக்கப்பட இருந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வைத்தியசாலையில் பணிபுரிவோரின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்திற்கும் நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படாத சூழலில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தால் மக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். ஆகையால் வெள்ளத்தால் பாதிப்படைந்து உதவிகளின்றி தவித்து நிற்கும் மக்களை வஞ்சிக்கும் எண்ணம் இல்லை என தெரிவித்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் ஒரு சில குழுக்களால் முன்னெடுக்கப்பட்ட குழப்ப நிலைமை தொடர்பில் மேல்மட்ட நிர்வாகத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்லும் A9 பிரதான வீதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த பாதை ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செல்லும் A9 பிரதான வீதியின் ஓமந்தை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறும் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய கெப்பத்திகொல்லாவ, வெளி ஓயா, முல்லைத்தீவு, பரந்தன், மன்னார் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்க முடியும் என அறிவித்துள்ளனர். அதேவேளை அம்பாறை ஒழுவில் களியோடைக்கு அருகிலுள்ள பாலம் உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கரைப்பற்று கல்முனை பிரதான போக்குவரத்து பாதையின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களாக கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியில் ஒழுவில் களியோடைக்கு அருகிலுள்ள பாலம் இன்று அதிகாலை இடிந்து வீழ்ந்துள்ளதன் காரணமாக அதனூடான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பாலம் உடைப்படுத்துள்ளதனால் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியுடனான போக்குவரத்துகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதனால் மக்கள் மாற்று வீதியினை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 2634 குடும்பங்களைச் சேர்ந்த 9404 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 48 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 573 குடும்பங்களைச் சேர்ந்த 2335 பேரும், யாழ் பிரதேச செயலக பிரிவில் 470 குடும்பங்களைச் சேர்ந்த 1520 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 266 குடும்பங்களைச் சேர்ந்த 932 பேரும், ஊர்காவல்துறை பிரதேச செயலக பிரிவில் 371 குடும்பங்களைச் சேர்ந்த 1462 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 416 குடும்பங்களைச் சேர்ந்த 599 பேரும், காரைநகர் பிரதேச செயலக பிரிவில் 141 குடும்பங்களைச் சேர்ந்த 508 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 93 பேரும், கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 79 குடும்பங்களைச் சேர்ந்த 294 பேரும், நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 93 பேரும், பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 115 குடும்பங்களைச் சேர்ந்த 385 பேரும், உடுவில் பிரதேச செயலக பிரிவில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேரும்,
நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் 51 குடும்பங்களைச் சேர்ந்த 155 பேரும், வேலணை பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரும், கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேரும், மருதங்கேணி பிரதேச செயலக பிரிவில் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 220 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிக்கையிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் காலநிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் உத்தியோகத்தர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறித்த அனர்த்தங்களின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என விவசாய, கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது. இதன்படி நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபையின் நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் தமது பணியிடங்களில் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது விடுமுறை கோரியுள்ள அதிகாரிகளின் விடுமுறை ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். தம்மை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய தூதரக அதிகாரி ஒருவரை ரஷ்யா வெளியேற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய தூதரக அதிகாரி ஒருவரை உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ரஷ்யா வெளியேற்றுவதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் பதற்றம் 1000 நாட்களை கடந்து செல்கின்ற நிலையில் உளவு பணியில் ஈடுபட்டதாக கூறி பிரித்தானிய தூதர் எட்வர்ட் பிரையர் வில்க்ஸை ரஷ்ய அதிகாரிகள் வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளனர். ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான FSB/FSS வில்க்ஸ் அவரது நுழைவு விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை அளித்து ரஷ்யாவுக்குள் நுழைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் அவர் பிரித்தானிய உளவுத்துறை முகவராக தூதரக அங்கீகாரத்தின் கீழ் செயற்பட்டதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரஷ்ய வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா வில்க்ஸின் தூதரக அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்துள்ளார். மேலும் அவருக்கு 2 வாரங்களுள் ரஷ்யாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் டிரம்பின் வரி தொடர்பான அறிவிப்பு ஆபத்தானது என கனடா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு ஆபத்தானது என கனடா தெரிவித்துள்ளது. குயின்ஸ் பார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே கனடிய மாகாண முதல்வர் டக் போர்ட் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்ற யோசனையை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். ட்ரம்பின் இந்த யோசனையானது கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தை மிக மோசமாக பாதிக்கும் என முதல்வர் டக் போர்ட் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வரியினால் ஒன்ராரியோ மாகாண ஏற்றுமதி துறை பெரும் பின்னடைவை எதிர்நோக்க நேரிடலாம் எனவும் தொழில் வாய்ப்புகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடமைகளை பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வரி விதிப்பு குறித்த நிறைவேற்று அதிகார உத்தரவு பிறப்பிக்கப்படும் என ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.